Hola! Your dream vacation to Malaysia starts from ₹24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. அந்த கொடி விழா ஏற்றத்துக்கு பற்றி அந்த உறுதிமொழி எடுக்கிறது இது எல்லாமே வந்து தமிழ் தேசிய அரசியலுடைய இந்த சார அம்சங்கள் அதிகமாக அதில் தென்பட்டுச்சு. ஓகே, அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே திராவிடம்ங்கிற சொல்லாடலே அவர் கட்சி பேர்லையும் பயன்படுத்தலை, அவருடைய அந்த பேச்சுகள்லையும் திராவிடத்தை புகழ்ந்து எதுவும் பேசலை. பாட்டில் இருக்கு, எங்க பாட்டில் இருக்கு, பாட்டில் சில பிக்சரைஸ்டு வந்து எம்ஜிஆரையும் விஜய் அண்ணாதுரையும் காட்டுறாங்க. ஆனா ஒரு 90% கணிச்சிட்டீங்க விஜய் ஒரு தமிழ் தேசிய அரசியல்வாதி அப்படின்ட்டு. தமிழ் தேசியம் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, தமிழ் தேசியத்திற்கு இருக்கக்கூடிய வரவேற்பை விஜய் புரிஞ்சிருக்காருங்கிறது வேணா நான் சொல்ல முடியும். ஆனா முழுமையாக அவர் தமிழ் தேசியம் பேசுவாராங்கிறதுலாம் அவர் செயல்படும் போது தான் தெரிய வரும். நீங்களும் எல்லாரும் போல மாநாடுக்காக தான் வெயிட்டிங். ஆமா, சொல்ல போறாரு வெயிட்டிங்லாம் இல்லைங்க, அவர் நடத்துட்டுங்க. அவர் நடத்தினதுக்கு அப்புறம் அது விமர்சனங்களை நம்ம வைக்கலாம். ஓகே, நம்ம அவர் இன்னும் முழுசா சொல்லல, அது சொல்லாம நம்மளே ஒரு முடிவு போட்டு நம்ம திமுக காரங்க மாதிரி ரொம்ப பதட்டப்பட வேணாம் தான் நான் சொல்றேன். யாருக்கு பதட்டப்படுறாங்க? பதட்டப்படுறாங்க. ஆதன் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய சிந்தனையாளர் திரு பாரிசாலன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்களோடமே கேட்போம். வணக்கம் பாரி. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் பாரி. நிறைய அரசியல் நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அதுல ரொம்ப முக்கியமா சமீபத்தில் அதிக பேசு பொருளானது வந்து விஜய் அரசியல். விஜய் பிப்ரவரி மாசம் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ கட்சி கொடி பாடல், அந்த பாடல்ல பல வரிகள், கட்சி கொடியே பல விமர்சனங்கள், அதே போல அவர் மீதான தாக்குதல்கள் அதெல்லாம் நடந்திருக்கிறது. முதற்கட்ட பார்வையா விஜயனுடைய அரசியல்ல இந்த கொடி பாடல் நீங்க என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, என்னால உணர முடிந்தது, உங்களுடைய சில வீடியோக்களும் பார்த்தேன், அவர் வந்து தமிழர் அரசியல் பேசுறாரு அப்படின்னு. ஏறக்குறைய நீங்க தமிழ் தேசிய அரசியலுக்கு விஜய கொண்டு வந்துடணும்னு நீங்களும் பாக்குறீங்க போல. கொண்டு வந்துடணும் இல்ல, இப்ப அவருடைய, ஏன்னா உங்களுக்கே தெரியும் பல இடங்கள்ல நான் விஜய்க்கு எதிரான ஸ்டாண்ட்ஸை எடுத்து பேசியிருக்கிறேன். நீங்க எடுத்துக்காட்டுக்கு அவர் அந்த சரக்கு போட்டுட்டு இந்த டான்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணப்ப இலுமினாட்டி சிம்பிள்ஸை பத்தி பேசியிருக்கிறோம், அந்த சரக்கு போட்டு ஆடினதை பத்தி பேசியிருக்கோம். இது எல்லாத்தையுமே வந்து விஜய் அவருக்கு எதிராக நம்ம பேசியிருக்கோம். ஆனா இன்னைக்கு அவருடைய செயல்பாடுல அவருடைய அந்த கொள்கை கோட்பாடு இன்னும் முழுமையா அவர் சொல்லலை. ஆனா அந்த கொடி விழா ஏற்றத்துக்கு பற்றி அந்த உறுதிமொழி எடுக்கிறது இது எல்லாமே வந்து தமிழ் தேசிய அரசியலுடைய இந்த சார அம்சங்கள் அதிகமாக அதில் தென்பட்டுச்சு. ஓகே, அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே திராவிடம்ங்கிற சொல்லாடலே அவர் கட்சி பேர்லையும் பயன்படுத்தலை, அவருடைய அந்த பேச்சுகள்லையும் திராவிடத்தை புகழ்ந்து எதுவும் பேசலை. பாட்டில் இருக்கு, எங்க பாட்டில் இருக்கு, பாட்டில் சில பிக்சரைஸ்டு வந்து எம்ஜிஆரையும் அண்ணாதுரையும் காட்டுறாங்க. அதுல நீங்க அண்ணாதுரையான ஏன் காட்டினேன் அப்படிங்கறதுக்கான விளக்கத்தை அவர் தான் கொடுக்கணும். ஆனா ஏன்னா ரெண்டு பேர்கிட்ட இருக்கு அந்த பொது என்னன்னா, எம்ஜிஆர் அவரா ஒரு சினிமா நடிகரா இருந்தாரு, அதுல அந்த புகழ் வெளிச்சத்தின் மூலியமாவே வந்து அரசியல பேர் நீண்ட நெடிய காலம் நின்னவர். ஸோ அதுக்காக எம்ஜிஆரை காட்டுறாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அண்ணாதுரையை காட்டுறாங்க அப்படின்னா அதுக்கான காரணங்கள் என்ன? அண்ணாதுரை அப்படிங்கும்போது ஒரு அந்த அடிப்படையா புரிய வர்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த மாநில அரசியல் இல்ல அந்த ஒரு தமிழ்நாட்டுக்கான ஒரு அரசியல் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் அண்ணாவை வந்து எல்லாருமே தூக்கி பிடிப்பாங்க. ஏன்னா அந்த மாநில கட்சிகள் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டே அண்ணாதுரையோட காலகட்டத்துல தான் அவர் தான் அதிகமா அதை அரசியல் படுத்தினது, தமிழ்நாட்டுக்கான அரசியல் அப்படின்ட்டு. அது ஒரு காரணமாக எடுத்துக்கலாம். இல்ல அண்ணாதுரையுடைய சமூகம் சார்ந்த ஒரு செயல்பாட்டை நீங்க அண்ணாதுரையை எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம்னா திராவிட போஸ்டர்களை பார்க்கலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே போஸ்டர்ஸ்ல பார்க்கலாம், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளாளர்களுடைய சமூக போஸ்டர்ஸ்ல பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த 3 போஸ்டர்லையும் அண்ணாதுரை அவர்களை பார்க்கலாம். விஜய் அவர்கள் எதற்காக அண்ணாதுரை அவர்களை காட்டுறாங்கிறதுக்கு இவர் தான் விளக்கம் கொடுக்கணும். இல்ல அது விளக்கம் நம்ம அந்த பாடல் வரிகளிலே எடுத்துக்கிட்டோமே, 3 எழுத்து மந்திரம் மீண்டும் ஒழிக்க ஆரம்பிக்க போகுதுன்றது. அது சரிங்க, அது விஜய்னு 3 எழுத்துல வருது. இதெல்லாமா 3 எழுத்துல வச்சவங்க எல்லாருமே வந்து இல்ல அண்ணா எம்ஜிஆர் விஜய் அப்படி சொல்ல வராரு போல. அதுதான் அப்படி எடுத்துக்க முடியாது. அதெல்லாம் ரொம்ப பெருமைக்கு சொல்லிக்கலாமே ஒழிய, விஜய் அவர்கள் வந்து அரசியல் செய்யட்டும், அதுல அந்த நுணுக்கம் இருக்கிறதா இல்ல அதுல வந்து ஒரு தெளிவு இருக்குங்கிறதெல்லாம் அடுத்துதான் நம்ம பார்க்க முடியும். இல்ல திராவிடத்துக்கு எதிரானவர் விஜய்ன்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடணும் விஜய்ன்னு. இதுல பெரும்பாலும் தமிழர், தமிழ்நாடு, அதே போல தமிழக அரசியல், தமிழ் தேசிய அரசியல் இருக்குன்னு நீங்களும் கட்டமைக்கிறீங்களே. கட்டமைக்கலாம் இல்ல, அவரே தான் வெளிப்படுத்துறாரு. இப்ப சொல்லல விஜயோட கொடியை வந்து அந்த இதுல காட்டும் பொழுது, அந்த வீடியோலயே காட்டும் போது தமிழ்நாட்டுல மட்டும்தான் ஏறுற மாதிரி காட்டுறாங்க. ஏன் அதை வந்து திராவிட நாடு அப்படின்னா வந்து மற்ற 5 மாநிலங்களும் சேர்த்து காட்டலாம்ல, ஏன் காட்டல? சரி ஓகே, இந்தியா முழுக்க கொடியேற மாதிரி காட்டலாம்ல, ஏன் காட்டல? அப்ப இவர் அனைத்து இந்திய கட்சியாக இல்ல,
அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டு எல்லை பகுதியை மட்டும்தான் அவர் கொடியேற்ற மாதிரி காட்டுறாங்க. இது ஒண்ணு. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவருடைய உறுதிமொழியில நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் மண்ணிலிருந்து இந்திய, அதாவது இந்தியானே வார்த்தை வரல, இந்த மண்ணிலிருந்து விடுதலைக்காக போராடிய அத்தனை பேரையும், அது தமிழ் மண்ங்கிறத ஒரு ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றாரு. அந்த இடத்துல தமிழ் மண்ணுங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அதை ஹைலைட் பண்ண தேசிய ஒருமைப்பாடுன்னு சிலதெல்லாம் சொல்றாரு. அதை நம்ம தேசிய ஒருமைப்பாடுன்னு வேற யாருமே சொல்லலையா? இப்ப நாம் தமிழர் கட்சி மட்டும் அவங்க கொள்கையில தேசிய ஒருமைப்பாடு இல்லைங்கிறதா? அப்படிலாம் இல்ல. எல்லாருமே இங்க இந்தியாவில நீங்க கட்சி நடத்தணும்னாவே இந்த தேசிய ஒருமைப்பாடெல்லாம் சொல்லித்தான் ஆகணும். சரி, தேசிய நான் ஒருமைப்பாட்டுக்கு எதிராக இருப்பேன் யாரும் இங்க கட்சி நடத்தவே முடியாது, கட்சியை பதிவு பண்ண கூட முடியாது. சரி, ஸோ அதனால இதுக்கு அப்படி போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து பாதுகாப்பேன் உறுதியேற்பேன்ங்கிறதெல்லாம் வந்து அது ஒரு உறுதிமொழி மாதிரி, அதை தான் அவர் அதோட இதுல கொண்டு வர்றாரு. அது கான்ஸ்டியூஷனல் செட்டப்பை நான் பாதுகாப்பேங்கிற அந்த கான்செப்ட். இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் நம்ம முடிச்சு போட முடியாது. ஆனா அவர் தமிழ் மண்ணிலிருந்து ஈகை செய்தன்னு போடுறாரு. அதுக்கப்புறம் மொழிபோர் தியாகிகள் வந்து அவர் பேசுறாரு. இது எல்லாமே எந்த வழி நேர்கோட்டில் வருதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிற்கான அரசியல் தமிழ் தேசிய அரசியலா இல்லையாங்கிறது முழுமையா நமக்கு தெரியல. ஆனா அதுக்கு பக்கத்துல வந்துட்டாரு. திராவிடம் தான் இல்லைங்கிறத அவருடைய அந்த எங்கேயுமே திராவிடத்தை பயன்படுத்தலைங்கிறதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னும் வெளிப்படையா சொல்லாதுக்கு முன்னாடி நீங்களே டீகோட் பண்ணி வராதீங்க, அந்த முடிவுக்கு வராதீங்க. அதுதான் நம்ம சொல்ல முடியும். அப்ப நம்ம டீகோட் பண்ணி தான் சொல்றோம் இதை. அவர் இன்னும் வெளிப்படையா சொல்லலைங்கிறது. ஒரு தமிழ் தேசியவாதி, தமிழ் தேசிய சிந்தனையாளர். பட் இங்க பார்க்கக்கூடிய பலர் சொல்றாங்க திராவிடம் ஒண்ணு பேசாம தமிழ்நாட்டுல யார் கட்சி தொடங்கினாலும் கடைவிரித்தார் கொள்வார் இல்லை மாதிரிதான் கதை போயிடும். சொல்லிட்டே இருக்க வேண்டியதான், அவங்க சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். திராவிட அரசியல்ங்கிறது இப்ப நல்லா வேரூன்றி இருக்கு, அதுல மாற்றுக்கிறது இல்லை. அந்த கட்சிகள் வந்து பிரதான கட்சிகளாக இருக்கு, அதுலயும் மாற்றுக்கிறது இல்லை. அதே போலதான் ஒரு காலத்துல இந்திய தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டுல இருந்தது. காங்கிரஸ் கட்சியை விட நீங்க வேரூன்றி இருந்தீங்களா திராவிட இயக்கங்கள்? மொழி போராட்டம்னு ஒரு போராட்டம் வராமல் இருந்தால் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? உங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு வந்திருக்குமா? இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்துச்சு, அது உங்களுக்கு ஒரு 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 அவங்களுக்கான ஒரு காற்று போக்க திசை மாற்றி விட்டது, அதை பயன்படுத்தி நீங்க வந்துட்டீங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு போராட்டம் வரலாம், இல்லை அதே மாதிரி மக்களுடைய புரிதல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம். அதனால இதெல்லாம் நிலையானதுன்னு ஒண்ணு இந்த உலகத்திலேயே எங்கேயுமே, உலகத்துல இந்த பிரபஞ்சத்திலே எதுவும் கிடையாது. நிலையா இருக்குங்க காலத்துக்கு. நம்ம சூரியன் சொல்றோம்ல, உதய சூரியன் அப்படிங்கிறீங்களே, அந்த சூரியனே நிலையானது இல்லையா? எத்தனையோ மில்லியன் ஆண்டுகள் அதுவும் அழியிறதுக்கு வாய்ப்பு இருக்கான். ஸோ அதே போல எதுவுமே நிலையானது இல்லை. ரெட்டலையெல்லாம் உங்களுக்கு தெரியும், அது காஞ்சாவே விழுந்து போயிடும். அதனால எதுவுமே நிலையானது இல்லை. ஒன்று வரும், ஒன்று இறங்கும். அதை மனசுல வச்சுக்கிட்டு அது விமர்சனங்களே அத்தகைய வகையில கொடுக்கணும். புதிய சக்திகள் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கதான் செய்யுது. இப்ப விஜய் அவர் அது ஒரு தகுதியான சக்தியாக வளர்வாரா மாட்டாராங்கிறது அவரோட செயல்பாட்டை பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். ஏன்னா அவரோட செயல்பாடுங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஒன்றும் பெரிய அளவுல இல்ல. அதுதான் அவர்கிட்ட இருந்து ஒரு தெளிவு இருக்குன்னு நீங்க பாக்குறீங்களா? அவருடைய அந்த கொடி வெளியிட்டதா இருக்கட்டும், பாடல்கள், அவர் பேசினதா இருக்கட்டும், உறுதிமொழி, அதுல இருந்து அரசியல் தெளிவு இருக்கா விஜய்? உறுதிமொழியில தமிழ் தேசிய சிந்தனை இருப்பதாக நான் உணர்கிறேன். அதே போல அவருடைய அந்த பாடல்லையும் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான விஷயங்கள் வந்து தமிழ் சார்ந்தே தான் இருந்தது. தமிழ் மண்ணை காப்போம்ங்கிற அந்த கான்செப்ட் தான் அதிகமா இருந்தது. ஸோ இதை வைத்துக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு அவர் பேசுறது, அவரோட செயல்பாடு எல்லாத்தையும் நம்ம வந்து இதுல ஒரு தெளிவு உங்களால பார்க்க முடியுதா விஜய் கிட்ட? அரசியல் தெளிவு அவரே இன்னும் பேசவே இல்லை. அதுக்குள்ள தெளிவு எங்க இருந்துங்க நான் பார்க்க முடியும்? இன்னும் பேச ஆரம்பிக்கும் போது, செயல்பட ஆரம்பிக்கும் போது தான் அவர் தெளிவா இருக்காரா இல்லையான்னு இருக்கும். இப்ப ஒரு குடிகாரர் இருக்கிறாரு, அந்த குடிகாரர் பேசிட்டு இருக்காருன்னு வைங்களேன், அது தெளிவா இல்லையாங்கிறது அது விடிஞ்சதுக்கு அப்புறம் தானே தெரியும். சரி, அதைதான் நான் சொல்றேன். அது உண்மையா பொய்யாங்கிறதுலாம் செயல்படும் பொழுதுதான் தெரிய வரும். அதுல இவர் பேசுறது சரியா இப்ப பேச முடியாது. நம்ம இன்னும் ஒரு முழுசா பேசவே ஆரம்பிக்கல. இப்ப அடுத்து அவரோட செயல்பாடு பார்ப்போம். இப்ப பரந்தூர் விமான நிலைய போராட்டங்கள் இருக்குது, இந்த மாதிரியான பல போராட்டங்கள் இன்னும் அப்படியே செயல்படாம கிடக்கு. இல்ல விஜய் போன்ற நபர்களுடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்கும்? இப்போ தொடர்ச்சியாக வரக்கூடிய நிகழ்வுகள்ல விஜய் அவரோட ஸ்டாண்ட் என்னவா இருக்கு? இதெல்லாம் வச்சு பார்த்து தானே அவரோட புரிதலை நீங்க வரையறுக்க முடியும். அதுதான் இன்னும் ஏன் தொடங்கல விஜய்? பிப்ரவரியில கட்சி தொடங்கினாரு, ஆகஸ்ட் 22 இந்த வேலையை பண்ணாரு. அந்த கேள்வி இருக்கு, ஏன் தொடங்கலன்னு நினைக்கிறீங்க? மாநாடு தான்றாரு, எல்லாத்தையும் மாநாடுன்றாரு. ஏங்க அவங்க ஒரு மாநாடு முடிவு பண்ணிருக்காங்க, அந்த மாநாட்டுல வந்து சொல்லணும்னு நினைக்கிறாங்க, வந்து சொல்லட்டும். சொல்லும் போது நம்ம அது பேசுவோம். இல்ல உங்களுக்கு நீங்க ஒரு தேர்ந்த அரசியல் பார்வையாளர் எனக்கு தெரியும். இன்னைக்கே கொடியை அனௌன்ஸ் பண்றீங்கன்னா அந்த கொடிக்கான விளக்கத்தை இன்னைக்கே கொடுத்துட்டு போக வேண்டியது. அன்னைக்கு கொடியேற்ற தண்ணிக்கே விளக்கம் கொடுத்துருக்கணும். அதுல எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. கொடினா எதுக்கு நான் யானையை போட்டு வச்சிருக்கேன், எதுக்கு நான் வந்து வாகை மலரை சூடியிருக்கேங்கிற விளக்கங்களை அவர் கொடுத்துருந்தாரு அப்படின்னா அதுக்கு மற்றவங்க விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கொடியில எதுக்கு நான் சிகப்பு போட்டிருக்கேன், எதுக்கு நான் மஞ்சள் போட்டிருக்கேன், எதுக்கு பச்சை நட்சத்திரம் வச்சிருக்கேன், எதுக்கு நீல நட்சத்திரம் வச்சிருக்கேங்கிறதுலாம் இவர் தான் விளக்கம் கொடுக்கணும். ஆனா பாட்டுல வந்து நாங்க பச்சை நட்சத்திரம் வச்சோம், நீல நட்சத்திரம் வச்சிருக்கோம், திலகமிட்டம்லாம் சொல்லி விட்டீங்க. சொல்லிட்டு எதுக்கு பண்ணீங்க, அது எதுக்கு பண்ணீங்கிறத நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கணும். அது ஏன் பண்ணாம விட்டாங்கன்னு எனக்கும் தெரியல. 2 யானை இருக்கு, அது சரி ஓகே, அது ஆசிய யானை கிடைக்கலன்னு ஆப்பிரிக்க யானையை போட்டு வச்சிருக்கீங்க. வாகை மலர் கலர் ஆப்பிரிக்க யானை. ஆமா, ஆப்பிரிக்க யானை தான். வெள்ளை யானையும் வடிவமைப்பாளர்கள் பண்ண தவறுது. யானை போடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க இவங்க. நம்மூர் யானை இல்ல, ஆப்பிரிக்க யானை. அது
அப்ப அது அதோட வடிவத்துல ஒரு சின்ன மாற்றம் இருக்குது, தேவைப்படுது. ஏன்னா அது ஆப்பிரிக்க யானைங்கும் போது அது அதோட குணம் வேற, நம்ம ஆசிய யானைகளோட குணம் வேற, அது பொருந்தாது நம்ம ஊர்ல. பிஎஸ்பி யானை என்ன யானை? அது ஆசிய யானை தான். அப்ப அது ஆசியா ஆப்பிரிக்கான்னு இப்படி வித்தியாசத்தை சொல்லலாம்ன்றீங்களா? ஆமா இல்லைங்க, ஒரு யானைனா நம்ம ஊர் யானை தானே காட்டணும். சரி, இப்ப ஒவ்வொரு இது இருக்குல்ல, மாறுதுல்ல. அப்ப அந்த உயிரினம் எந்த மண்ணுக்கான உயிரினத்தை நீங்க காட்டாம நீங்க ஆப்பிரிக்கால இருக்க யானையை நான் போட்ட 2 யானைலாம் சொல்ல முடியாது. ரெண்டுமே வெவ்வேறு இனங்கள். 2க்கும் நடுவுல குழந்தை கூட பிறக்கிறது வந்து பிறந்தாலும் அது வாழ்றது கேள்விக்குறிதான். அந்த மாதிரி ரெண்டுமே டைவர்ஸா 2 ஸ்பீசிஸா மாறி நிக்குது. அப்படி இருக்கும்போது இதுக்கு இதை காட்டிக்கலாம் அதுக்கு அதை காட்டிக்கலாம்னு எப்படி நம்ம ஏத்துக்க முடியும்? நம்ம ஊர்ல ஒரு மான் இருக்குது, அதே மாதிரி வெளிநாட்டுல ஒரு மான் இருக்குது. ரெண்டும் ஒண்ணு கிடையாது. நம்ம ஊர்ல இருக்க சிறுத்தை இருக்குது, வெளிநாட்டுல சிறுத்தை இருக்கு. நம்ம ஊர்ல புலி இருக்கு, வெளிநாட்டுலயும் புலி இருக்கு. சீனால இருக்க புலியும் பெங்கால்ல இருக்க புலியும் ஒண்ணு கிடையாது. சரி, புலி தான், ஆனா வேரியேஷன் இருக்கு. ஆனா அதுல கூட பெரிய சேஞ்சஸ் தெரியாது உருவத்துல. ஆனா யானையில நிறைய சேஞ்சஸ் இருக்கும். காது பெருசா இருக்கு ஆப்பிரிக்க யானைக்கு, நம்ம யானைகளுக்கு காது சின்னதா இருக்கும். ஆப்பிரிக்க யானையோட முதுகு வந்து பாத்தீங்கன்னா அப்படி வளைஞ்சாப்புல இருக்கும் பின்பக்கம். ஆனா நம்ம யானை வந்து ஒட்டுமொத்தமா வளைஞ்சா மாதிரி இருக்கும். அப்ப அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டா பாத்துருக்கணும். அது ஏன் பார்க்காம விட்டாங்கன்னு தெரியல. சரி, தமிழ்நாட்டு அரசியல்ல இங்க களமாட போற விஜய்க்கு ஆப்பிரிக்க யானை எல்லாம் வச்சிருக்கிறது அதுக்கு ஒரு கவனக்குறைவு. அது கவனக்குறைவுல வடிவமைப்புல ஏற்பட்ட பிழை. அதை கொஞ்சம் அவங்க மாத்திக்கணும். அதே போல வாகை மலர்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. வாகை வந்து பாத்தீங்கன்னா ஒரு இளம் மஞ்சள் கலர்ல தான் இருக்கும். நீங்க வாகை மலர்னா ஒரு மாதிரி ஒரு லைட்டா தூரத்துல இருந்து பக்கத்துல பார்த்தா வெள்ளையா தெரியும். ஆனா தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மஞ்சள் கலர்ல ஒரு மாதிரி லைட் மஞ்சளா இருக்கும். அதான் வாகை இது. ஆனா நீங்க போட்டிருக்கிறது ரோஸ் கலர்ல போட்டு வச்சிருக்கீங்க. ரோஸ் கலர்லன்னு போடும்போது திரும்ப அது ஆப்பிரிக்கா மரமா தான் போய் நிக்குது. தூங்குமுஞ்சி சொல்லுவாங்கங்க. அது ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்ட மரம். அது இப்ப வந்து வெள்ளையர்கள் காலகட்டத்தில் கொண்டு வந்து இங்க போடப்பட்டது. அது ஈஸியா வளரும், அது வேகமா வளருங்கிறதுக்காக. ஆனா அது வந்து ஏன் தூங்குமுஞ்சி மரம்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, அந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை வந்து காலையிலேயே கொடுக்கும். ஓகே, எல்லா மரங்களுமே வந்து பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை வந்து பாத்தீங்கன்னா நைட்டு தான் கொடுக்கும். அதனாலதான் நைட்ல போய் மரத்துக்கு அடியில படுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நைட் வந்து அது கார்பன் டை ஆக்சைடு கொடுக்கும், காலையில வந்து போட்டோசிந்தசிஸ் நடக்கும்போது ஆக்சிஜன் தான் கொடுக்கும். ஆனா இந்த மரம் மட்டும் பாத்தீங்கன்னா காலையிலயுமே கார்பன் டை ஆக்சைடு கொடுக்கும். அப்ப என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, அந்த மரத்துக்கு கீழே போய் நீங்க உட்காந்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துலயுமே ஒரு மாதிரி டயர்டான சென்சேஷன் ஃபீல் ஆகி உங்களுக்கு தூக்கம் வரும். ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு அதிகமா நீங்க சுவாசிக்கும் போது கொஞ்சம் தூக்கம் வரும். அப்ப அது பக்கத்துல போனாவே தூக்கம் வருதுங்கனால அது பேர் தூங்குமுஞ்சி மரம்னே. அதனால நீங்க ஊர்ல பாத்தீங்கன்னா அந்த மரத்துக்கு கீழே தான் பல பேர் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. சரி, சோ அது பேர் தூங்குமுஞ்சி மரம். அந்த தூங்குமுஞ்சி மரத்துடைய மலருடைய கலர்ல வாகையை போட்டாரு. சரி, ஆனா ஆக்சுவலா தூங்குமுஞ்சி மரம் அந்த மலர் வந்து தொங்கு நாப்புல இருக்கும். இப்படி விரிஞ்சிருக்காது, அது தொங்கு நாப்புல இருக்கும். இது வந்து வாகை வந்து இப்படி நிமிர்ந்து விரிஞ்சிருக்கும், சின்னதா இருக்கும். இப்படி வாகையோட வடிவம் கலர் வந்து தூங்குமுஞ்சி மரத்துடைய கலர்ல பூவை போட்டு விட்டாரு. இது என்னன்னா ஒரு சிம்பிளா தெரியுது. ஏன்னா அது மஞ்சள் பேக்ரவுண்டு சிகப்பு பேக்ரவுண்ட்ல அந்த வாகை வந்து பளிச்சுன்னு தெரியாதுங்கிறதுக்காக இவர் வந்து இந்த ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க, ரோஸ் கலர் கொடுத்து வச்சிருக்காங்க. ஆனா அது தப்பா போய் எது நிக்குதுல்ல, அது வாகையாக இருக்காதுல்ல. கலரை மாத்திட்டு வாகைனா இப்ப ரோஜா கூட எல்லா கலர்லயும் இருக்குங்க, அதனால வந்து நீங்க சொல்லிடலாம். ஆனா வாகை மலர்னா ஒரே கலர்ல தானே இருக்கு. அப்ப அது அப்படித்தானே சொல்லணும். இப்ப நீங்க மல்லிப்பூனா என்ன கலர்னு உங்களுக்கு ஞாபகம் வரும்? இப்ப கருப்பு கலர்ல மல்லி இருக்கா? இல்ல. அப்ப கருப்பு கலர்ல பூ போட்டு மல்லி மாதிரி தானே இருக்கு, அது மல்லி அப்படின்னு சொன்னா ஏத்துக்க முடியுமா? சரி, அது மாதிரிதான் இது இருக்கு. சோ இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் பண்ணிருக்கலாம். எடிட்டர் கொடுத்து இன்னும் அடுத்த வடிவமைப்புல கொஞ்சம் திருத்தப்பட்ட கொடியாக இருந்தா இன்னும் சிறப்பா இருக்கும்ங்கிறேன் நான். அவ்வளவுதான். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி பாரி. நன்றி.